விநாயகன் யாரு? விநாயகனை கும்பிடலாமா வேண்டாமா? இந்த கேள்விகளுக்கான சரியான விடைகள் பற்றி தான் இந்த வீடியோ. ஒரு தரப்பு விநாயகன் தமிழ் கடவுள்ன்றாங்க, இன்னொரு தரப்பு விநாயகன் ஆரியர்கள் கொண்டு வந்த கடவுள். 7வது நூற்றாண்டுல கர்நாடகாவின் பதாமி பகுதியிலிருந்து ஆரியர்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த தமிழர்கள் மேல திணிக்கப்பட்ட போலி கடவுள் தான் விநாயகன். இப்படி 2 தரப்புகள் வெவ்வேறு கருத்துக்கள் வச்சாலும் விநாயகனுடைய உண்மையான வரலாறு என்னன்னு நம்மளே கண்டுபிடிக்க போறோம். பொதுவாக விநாயகன் என்ற உருவகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை வச்சு இதை நம்ம சுலபமா கண்டுபிடிக்க போறோம். அதுல முதலாவது யானை தலை. யானையினுடைய தலை பொருத்தப்பட்ட மனித உடம்பு. இதுவே ஒரு செயற்கையான உருவகம்தான். இப்படி ஒரு ஜீவராசி இயற்கையில படைக்கப்பட்ட சாத்தியமோ வாழக்கூடிய வழக்கமோ இல்ல. அதனால இது மனிதர்களால செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு உருவகம்தான். இது போன்ற மிருகத்தலை மனித உடம்பு கொண்ட வடிவங்களை ஜூமார்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்து மதத்துல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்துடைய வரலாற்றை மறைக்கிறதுக்காக பழங்கால எகிப்து நாகரிகம், பழங்கால கிரேக்க நாகரிகம், சீன நாகரிகம், இந்த மாதிரி எல்லா நாகரிகங்கள்லயும் யூத ரகசிய கும்பல் இந்த மாதிரி செயற்கையான உருவகங்களை உருவாக்கியிருக்காங்க. அந்த யானை தலையில ஒரு தந்தம் நீக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கையில கோடாரி ஆயுதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு கையில பாசக்கயிறு, யமனோட பாசக்கயிறுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாசக்கயிறு இன்னொரு கையில கொடுக்கப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல இதை நூஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நூஸ் பொதுவா விலங்குகளை பொறி வச்சு பிடிக்கிறதுக்காக பயன்படுது. அதுக்கப்புறம் விநாயகனுடைய வாகனமாக சொல்லப்படும் எலி. இத மூஞ்சூருன்னு சொல்லி ஒருத்தர் திசை திருப்ப பார்த்தாரு. ஆனா இது மூஞ்சூர் கிடையாது, இது எலிதான். விநாயகனுடைய வாகனம் எலிதான். சில உருவகங்கள்ல கோடாரியோட சேர்த்து அங்குசம் என்ற கருவியும் இணைக்கப்பட்டிருக்கு. யானைகளை அடக்கக்கூடிய அங்குசம் என்ற கருவியும் கோடாரியோட சேர்த்து காண்பிக்கப்படுது. இதுலயே ஒரு முரண்பாடு இருக்கு. என்னன்னா, விநாயகன் யானை முகம் கொண்டவன், ஆனா அவனுடைய கையில யானையை அடக்கக்கூடிய அங்குசம் காணப்படுது.